ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஆர்பி ஃப்ரெண்ட்ஸ் விலாக். இன்னைக்கு ஹோட்டல் ஸ்டைல் பேபிகார்ன் மஞ்சூரியன் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: பேபிகார்னை சின்னதாக கட் பண்ணி எடுத்து அதை கொதிக்கிற தண்ணியில் போட்டு 2 மினிட்ஸ் கழித்து வடிகட்டி எடுத்துக்கோங்க. 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 3 ஸ்பூன் மைதா மாவு போட்டுட்டு தேவையான உப்பு, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், மிளகுத்தூள் இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக தண்ணி தெளித்து 10 நிமிஷம் ஊற வச்சு எண்ணெயில் பொரிச்சு எடுத்துருங்க. கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வெங்காயம், பொடியாக கட் பண்ண இஞ்சி, பூண்டு, கேப்சிகம், சோயா சாஸ், சில்லி சாஸ், டொமேட்டோ கேச்சப் எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி அதில் வறுத்து வச்சிருக்கிற பேபிகார்னையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதில் கார்ன்ஃப்ளவர் மாவையும் போட்டு மிக்ஸ் பண்ணி அதில் போட்டு எடுத்தீங்கன்னா சும்மா சூப்பராக 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். இதெல்லாம் பார்க்குறதோடு இல்லாமல் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னைக்கு சூப்பரான ஸ்பைசியான வெஜ் மட்டன் மசாலா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதில் 2 ஸ்பூன் சோம்பு தூள், கருவேப்பிலை போட்டு ஒரு 2 வெங்காயம் பொடியாக கட் பண்ணதை போட்டு இஞ்சி, பூண்டு, தக்காளி 4 எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துருங்க. ஒரு 2 ஸ்பூன் தேங்காவோட வதக்கின பாதி வெங்காயம் தக்காளியை போட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் மல்லித்தூளை போட்டுட்டு ஊற வச்சிருக்கிற மீல் மேக்கரை போட்டு ஒரு பரட்டிட்டு அரைச்சிட்டு வந்து அந்த பேஸ்ட்டையும் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி மில் மேக்கர் வெந்தோன்னே கரம் மசாலா, மட்டன் மசாலா அதையும் போட்டு வேணும்னா பட்டாணியும் போட்டுக்கலாம். போட்டு ஒரு பரட்டி எடுத்தீங்கன்னா சும்மா சூப்பரான ஸ்பைசியான வெஜ் மட்டன் மசாலா. இது பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோவை பார்க்குறதோடு இல்லாமல் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இன்றைக்கி ஹெல்த்தியான வெஜ் ஷவர்மா தான் பார்க்க போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி பொடியாக கட் பண்ண பூண்டு, வெங்காயம், கேரட், பொடியாக கட் பண்ண பன்னீர், கேபேஜ், கேப்சிகம் எல்லாத்தையும் ஒரு வதக்கிட்டு மிளகு, ஜீரகத்தூள், கொஞ்சம் தேவையான உப்பு போட்டு லைட்டாக வதக்கிட்டு கொஞ்சமாக சோயா சாஸ் போட்டு எடுத்து வச்சிடணும். அதுக்கப்புறம் சப்பாத்தியை போட்டு 2 பக்கெட்டு வேக வச்சு எடுத்துட்டு கொஞ்சம் டொமேட்டோ சாஸ் போட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு மேலே ஒரு மைனஸ் அதையும் ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன். நிறைய வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக தான் பண்ணியிருக்கேன். வெஜிடபிள்ஸை உள்ள வச்சு அப்படியே ரோல் பண்ணி சைடாக கட் பண்ணி எடுத்தீங்கன்னா சும்மா சூப்பரான ஹெல்த்தியான வெஜிடபிள்ஸ் ஷவர்மா ரெடி. இன்னைக்கு ஒரு சூப்பரான ஜவ்வரிசி வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு 1/4 கிலோ ஜவ்வரிசி எடுத்து 2 மணி நேரம் ஊற வச்சு தண்ணியை ஃபுல்லாக வடிகட்டி எடுத்துக்கணும். கொத்தமல்லி, கொஞ்சம் பச்சை மிளகா, கருவேப்பிலை, வெங்காயம், அப்புறம் 2 ஸ்லைஸ் பிரெட்டு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணி தேவையான அளவு உப்பையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணதை எடுத்து ஒரு பிளாஸ்டிக் கவரில் வடையாக தட்டி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கணும். இது போடையில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுத்திங்கன்னா சும்மா சூப்பராக கம கமன்னு ஜவ்வரிசி வடை ரெடி. மாவு அரைக்கையில் உளுந்து கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்க, சூப்பராக இருக்கும். எவ்வளோ செஞ்சாலும் பத்தவே பத்தாது, அவ்வளோ நல்லா இருக்கும். அதுக்கு நாம அரைச்ச உளுந்து மாவை எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சம் மிளகு, ஜீரகம், உப்பு, கொஞ்சமாக அரிசி மாவு போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி அதை சூடு பண்ணி அதில் சின்ன சின்னதாக இந்த மாதிரி போட்டு நல்லா செவந்தோன்னே எடுத்தீங்கன்னா சூப்பரான மொறுன்னு சாஃப்டான குட்டி போண்டா ரெடி. இந்த மாதிரி செஞ்சு பாருங்க, வீட்டில் ஒருத்தர் விடாம எல்லாரும் சாப்பிடுவாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஆர்பி ஃப்ரெண்ட்ஸ் விலாக். இன்னைக்கு கருவடகம் வச்சு ஒரு துவையல் பார்க்க போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு ஆலக்கரண்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதில் ஒரு 5-6 மிளகாவை போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அதே எண்ணெயில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கருவடகத்தை போட்டு நல்லா பொரிஞ்ச உடனே அதையும் எடுத்துக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் அதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது ஆனதுக்கு அப்புறமா கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் புளி போட்டுட்டு மிக்ஸி ஜாரில் மிளகா, புளி, உப்பு, வடகம் இதை மட்டும்
தண்ணியே ஊற்றாமல் நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா தேங்காவையும் போட்டு நல்லா பவுடர் பண்ணி ஒரு கிண்ணத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதில் நல்லெண்ணெயை ஊற்றி மிக்ஸி கழுவுன தண்ணியும் ஊற்றி நல்லா குழப்பி எடுத்தா சும்மா சூப்பரான வடக துவையல் ரெடி. இது இட்லி தோசைக்கு நல்ல காம்பினேஷன். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.